மருத்துவத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் மூலிகைகள் அனைத்துமே பக்க விளைவற்றவை என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர், அதோடைய உபயோகம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு கூட ரொம்ப தெரிந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம். குன்றுமணி அல்லது யானை குன்றுமணின்னு சொல்லக்கூடிய குன்றுமணி தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குன்றுமணி தாவரத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏரிக்கரைகளில், குளக்கரைகளில், தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப அழகாக வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். கொத்து கொத்தாக பூக்கள் வெண்மை நிறத்திலேயோ அல்லது ஊதா நிறத்திலேயோ இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த பூக்களுக்கு உள்ளே வரக்கூடிய விதைகள் சிவப்பு அல்லது கருப்பு கலந்த விதைகளை பார்க்க முடியும், பச்சை நிறமான விதைகளை பார்க்க முடியும், வெண்மை நிறமான விதைகளை பார்க்க முடியும். அதே போல் நீல நிறமான விதைகள் கூட வட இந்தியாவில் குன்றுமணி தாவரங்களில் வரதை நம்ம பார்க்க முடிகிறது. மருத்துவ ரீதியாக பார்த்தோம்னா இந்த விதைகளுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது ஒன்றாகத்தான் இருக்கிறது. குன்றுமணியை தான் இந்த பிள்ளையார் சதுர்த்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த களிமண் சிலைகள் செய்யும்போது அதை கண்களுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இருப்பதை நம்ம பார்ப்போம். இந்த குன்றுமணியை பொறுத்தவரையிலும் அதிகமான விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரங்களில் ஒன்று. நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நவ விஷம்னு சொல்லுவோம். அந்த 9 விஷங்களில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய மிக பிரதானமாக இருக்கக்கூடிய விஷத்தன்மை இருக்கக்கூடிய தாவரத்தில் இந்த குன்றுமணி ஒன்று. ஆனால் அதை முறைப்படி சுத்தப்படுத்தி நம்ம மருந்துக்கு உபயோகப்படுத்தும் போது தீர்க்க முடியாத பல நோய்களை தீர்க்கின்ற ஒரு மாபெரும் அமிர்தமாக இந்த குன்றுமணி இருக்கிறது. இன்றைக்கு நம்ம மனித குலத்திற்கே சவாலாக இருக்கக்கூடிய நோய் அப்படின்னு பார்க்கும்போது புற்றுநோயை தான் நம்ம பார்க்குறோம். இந்த புற்றுநோய் பொறுத்தவரையிலும் தலை முதல் கால் வரை உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்புகளை வேண்டுமானால் பாதிக்கின்ற ஒரு சக்தி இந்த புற்றுநோய்க்கு உண்டு. புற்றுநோய் அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவரிடம் சென்று டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் ஒரு உறுப்பு மண்டலத்திலிருந்து இன்னொரு உறுப்பு மண்டலத்திற்கு பரவி இருக்கக்கூடிய புற்றுநோய் தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறைய புற்றுநோய் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, புற்றுநோயால் மனிதன் இறந்து போவதை விட அந்த புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, இதனால் இறந்து போவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய புற்றுநோய் மருத்துவர்கள் இணையத்தில் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அந்த அளவுக்கு இன்றைக்கு புற்றுநோய்க்கு வழங்கக்கூடிய மருந்துகள், சிகிச்சைகள் எல்லாம் எந்த அளவுக்கு அந்த நோயை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கோ அல்லது ஆயுட்காலத்தை அதிகப்படுத்துவதற்கோ உதவுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்குன்னு சொல்லணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சுத்தி செய்யப்பட்ட குன்றுமணியுடைய விதை இன்றைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட, கருப்பை சம்பந்தப்பட்ட, அதே போல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்க்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த குன்றுமணியை பொறுத்தவரையிலும் அதை சுத்தப்படுத்தக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லா வகையான பாரம்பரிய மருத்துவர்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். சித்த மருத்துவ முறையில் சற்று விளக்கமாகவே எப்படி அதை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும், சுத்தி செய்த பிறகு அதில் வைத்து செய்யக்கூடிய டெஸ்ட் என்னென்ன செய்யணும், அப்புறம் மனிதர்களுக்கு அதை உபயோகப்படுத்தும் போது எந்த வகையான உணவு கட்டுப்பாடுகளை ஃபாலோ செய்யணும், அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடுகளை ஃபாலோ செய்யும்போது இன்றைக்கு நமக்கு சவாலாக இருக்கக்கூடிய நோய்கள் எவ்வாறு குணமாகிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய சித்த மருத்துவ தமிழ் நூல்களில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக குன்றுமணியை என்ன பண்ணுறாங்கன்னா, நன்றாக கொதிக்கின்ற பாலில் ஒரு மூட்டை போல் கட்டி அதை வேக வைக்கின்ற ஒரு சுத்தி செய்யும் முறை அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. ஒரு முறை 2 முறை அல்ல, 7 முறை இந்த மாதிரி வேக வைத்து எடுக்கப்பட்டக்கூடிய இந்த குன்றுமணியுடைய விதையை நன்றாக அரைத்து அதை திரிபலா சூர்ணத்தோடு சேர்த்து காலை வெறும் வயிற்றில் ஒரு 250 மில்லிகிராம், இரவு படுக்கும்போது ஒரு 250 மில்லிகிராம் அப்படின்னு கொடுக்கும்போது எவ்வளவு நாள்பட்ட புற்றுநோயாக இருந்தாலும் அதோடைய தாக்கம் சிறிது சிறிதாக குறைந்து மாற்றமடைவதை பார்க்கலாம். இரண்டாவது, இன்றைக்கு சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் மிகப்பெரிய சவாலான நோய்களாக இருக்கிறது. நிறைய மருந்துகள் உட்கொண்டும் ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட ஊசி மருந்துகளை கொடுக்கும்போது கூட பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த குன்றுமணி, சுத்தம் செய்த குன்றுமணியை காய வைத்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய், ஒரு சுத்தி செய்த குன்றுமணி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுக்கிறோன்னா
ஒரு 300 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய், அது எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து வெயிலில் ஒரு 48 நாட்கள் அதை அப்படியே வச்சிடணும். அதன் பிறகு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெயை சோரியாசிஸ் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் தடவி அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். சோரியாசிஸ் நோய் வந்தவர்கள், குணமானவர்கள் கூட வெளிப்புறமாக இந்த எண்ணெயை உபயோகப்படுத்த ஆரம்பித்தால் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற இந்த சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்த்து கொள்ளலாம். இந்த சுத்தி செய்யப்பட்ட குன்றுமணிக்கு இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னென்னா, முன்கழுத்து கழலை நோயின்னு சொல்லுவோம். அதாவது கழுத்தில் இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி வீங்கி கழுத்தே பார்ப்பதற்கு 2 பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வீக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நோய் முன்கழுத்து கழலை நோயின்னு சொல்லுவோம். காய்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு காய்டர் நோய் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஒரு 100 தைராய்டு சுரப்பி சம்பந்தப்பட்ட நோயாளிகளை நம்ம பார்க்கும்போது குறைந்தது 10 பேருக்காவது இந்த காய்டர் ஏற்படுறதை பார்க்குறோம். காய்டர் ஏற்படும் போது இன்றைக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை பெரும்பாலும் அறுவை சிகிச்சையாக தான் இருக்குது. ஆனால் அறுவை சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அதனால் நிறைய தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு, குரல் வலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு, குரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஆரம்ப நிலை காய்டர் ஏற்படும் போது அதற்கு சுத்தி செய்யப்பட்ட இந்த குன்றுமணியுடைய சூரணம் ஒரு 60 மில்லிகிராம் தினசரி ஒரு வேளை மட்டும் முருங்கைக்கீரை சாறுடன் சேர்த்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக தைராய்டு சுரப்பி சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ஹைப்போதைராய்டிசம் சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அதே போல் காய்டர் சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அது மறைந்து போகிறத பார்க்கலாம். இந்த புழுவெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தலைகளில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு அங்கங்கே தலைமுடியை ஷேவ் பண்ண மாதிரி முடியே இல்லாமல் வட்டமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சில குழந்தைகளுக்கு சிறு சிறு பேச்சஸாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா தலை முழுவதுமே அந்த மாதிரி இருந்து ஒரு ஸ்டேஜில் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா 10 வயசுலேயே தலை சொட்டையாக போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுத்தி செய்யப்பட்ட குன்றுமணியை ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து அதோட சம அளவு தேங்காய் எண்ணெய் கலந்து அதை அந்த பேச்சஸ்லாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணிவிட்டு ராத்திரி முழுசாக அதை ஊற வச்சுட்டு காலையில் குளிக்க வைக்கணும். இதை ஒரு ப்ராக்டிஸாக ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து செய்தோம்னு வச்சுங்களேன், அந்த தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை முழுமையாக மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேர்களே, குன்றுமணியை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து. ஆனால் அதில் ஒரு பெரிய கேட்ச் என்னன்னு பார்த்தோம்னா, அது அதிகமான விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மருந்து. தகுந்த முறையில் அதை சுத்தப்படுத்தி தகுந்த உணவு கட்டுப்பாடு, சரியான மருத்துவ ஆலோசனையோடு நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நாம் சிந்திக்கக்கூடியவே என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்று என்ன சிந்தனையை நம் முன் எடுத்து வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலிவா நிகழ்ச்சி அடுத்த பதிவாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் இந்த உறவுகள் தொடர்பான குற்றங்கள் அல்லது உறவுகள் தொடர்பாக நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். சமீபத்தில் சென்னையில் நடந்த அந்த சுவாதி என்கிற அந்த பெண் கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தின் போது கூட நாம் இது போன்ற உறவு சிக்கல்களினால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நாம் மிகவும் ஒரு விரிவாகவும் கூட நாம் பல முறை விவாதித்திருக்கிறோம். எல்லா ஊடகங்களும் கூட அவற்றை பற்றி விவாதித்ததை நாம் பார்த்தோம். ஆனால் கடந்த வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4 சம்பவங்கள், அதுவும் ஒரு உறவுகள் ஒருதலை காதல் தொடர்பான 4 கொடூரமான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கிறது என்பது உண்மையில் நம் அனைவரையும் பதற்றமடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒரு ஆசிரியை, அவரை ஒருதலையாக காதலித்த ஒரு நபர் அவருடைய தேவாலயத்தில் அவர் வழிபட்டு கொண்டிருந்த போது வெட்டி கொலை செய்துவிட்டு அவர் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் என்கிற அந்த செய்தியையும் கூட நாம் பார்த்தோம். அதே போல் கரூரில் ஒரு மாணவி அவருடைய வகுப்பறையிலேயே அவரை ஒருதலையாக காதலித்த ஒரு நபரால் கட்டையால் அடித்து அந்த மாணவி கொலை செய்யப்பட்டார் என்கிற ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய துயரமான செய்தியும் வந்தது. இது தவிர திருச்சியில் ஒரு மாணவி
இப்படி ஒருதலை காதலால் ஒரு நபரால் கத்தியால் குத்தப்பட்டார், புதுச்சேரியில் ஒரு மாணவி அதே போல் கத்தியால் குத்தப்பட்டார் என்கிற செய்திகள் எல்லாம் கூட தொடர்ந்து நாம் வந்து கொண்டிருப்பதை பார்த்தோம். இப்படி அடுக்கடுக்கான குற்றங்கள், அதாவது இதை ஆங்கிலத்தில் ட்ரெண்டிங் கிரைம்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட வகையான குற்றங்கள் ஒரு ட்ரெண்டிங்காக மாறுவது என்பது இப்பொழுது வழக்கமாக மாறிவிட்டது. அந்த வகையில் தான் இந்த தொடர் கொலைகள் அல்லது கொலை முயற்சிகள் என்பது பெண்களினுடைய பாதுகாப்பு தொடர்பான அடிப்படையான பல கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது. உண்மையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்கிற ஒரு அடிப்படை கேள்வியை நோக்கி தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு நன்கறிந்த நபர்களால், அவர்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்களால் பெண்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது, கொலைக்கு ஆளாவது என்பது வழக்கமான ஒன்றாக மாறிவிட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இது உண்மையிலேயே மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு போக்கு என்பதிலும் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. இப்படி காதலின் பெயரால் செய்யக்கூடிய இந்த கொலைகள் என்பது எதை சுட்டி காட்டுகின்றன? இது குறிக்கக்கூடிய அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இதுபோன்ற கொலைகளை பொறுத்த வரைக்கும் கொலைக்கான ஒரு சூழல் என்பதே அவசியமில்லை. ஏனென்றால் இங்கு யார் வேண்டுமானாலும் யாரால் வேண்டுமானாலும் கொல்லப்படலாம் என்கிற விதமான குற்றம் இது. ஏனென்றால் நீங்கள் உங்களை நேசித்த ஒரு நபராலோ அல்லது உங்களால் நேசிக்கப்பட்ட ஒரு நபராலோ ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்பது உண்மையில் ஒட்டுமொத்தமான வாழ்க்கை குறித்த ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. யார் வேண்டுமானாலும் கொலையாளியாக மாறக்கூடும், யார் வேண்டுமானாலும் கொலைக்கு ஆளாகக்கூடும் என்பது எவ்வளவு ஒரு அச்சமூட்டக்கூடிய சூழல் என்பதை நீங்கள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். இது எப்படி நடக்கிறது? பொதுவாக நாம் நீண்ட காலமாக இந்த ஆண் பெண் உறவுகள், காதல்கள் தொடர்பான விஷயங்களில் ஒரு சமூக முரண்பாடுகள் உள்ளே வந்து விடுகின்றன. இரண்டு பேர் விரும்பி நேசிக்கிற, காதலிக்கிற ஒரு இடத்தில் அந்த காதல் என்பது கைகூடுவதென்றால் அதற்கு பல விஷயங்கள் அவசியமாக இருக்கின்றன. ஒன்று, சாதி நம்முடைய சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இன்னொன்று, ஒருவருடைய பொருளாதார ரீதியான ஒரு நிலை என்பதும் கூட ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போல் இரண்டு குடும்பங்களிடையே இருக்கக்கூடிய உறவுகள், அவர்களுடைய விருப்பங்கள், வெறுப்புகள், இதெல்லாமே கூட ஒரு காதல் நிறைவேறுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எல்லாவற்றையும் விட நன்றாக பழகுகிற அல்லது காதலிக்கிற, திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய இரண்டு பேர் கூட பின்னால் இந்த திருமணம் நமக்கு சரிவராது என்று அதில் யாராவது ஒருவர் முடிவெடுக்கக்கூடும். ஒரு பெண் அப்படி ஒரு முடிவெடுக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு அவருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒருவரிடம் பழகுகிற போது நாம் அவரை பற்றி தெரிகிற விஷயங்கள் என்பது வேறு. நாம் ஒருவரிடம் நன்கு பழக அவரோடு நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமா இருக்காதா என்று அவர்கள் யோசிக்கலாம். அப்படி யோசித்து ஒரு முடிவை எடுக்கிற போது உடனடியாக அது தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதியாக ஒருவர் நினைத்து கொள்கிறார். இது ஒரு தவறான ஒரு கருத்து. ஏனென்றால் இரண்டு பேர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இரண்டு பேருடைய பரிபூரணமான ஒரு விருப்பமும் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியும். மாறாக அதில் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் விருப்பமின்மை அவருடைய அகம் சார்ந்த காரணங்களினாலோ அல்லது புறம் சார்ந்த காரணங்களினாலோ ஏற்பட்டால் உடனடியாக அதை அவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதியாக எடுத்துக்கொள்கிற பட்சத்தில் அது அவர்கள் மீது ஒரு பெரிய அளவிற்கு வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் முன்பெல்லாம் நீங்கள் ஒரு காதலினால் தற்கொலை என்கிற செய்திகள் தான் அடிக்கடி வரும். அதாவது ஒரு பெண் அவரை காதலித்திருப்பார், பிறகு அவர் வேறொரு குடும்பத்தில் சேர்ந்து அவர் அங்கு தன்னுடைய பழைய காதலை நினைத்து கொண்டு வாழ்வார் என்கிற அடிப்படையில் பல ஆண்கள் தாங்கள் தற்கொலை செய்து கொண்டு விடுவதை கூட நாம் பல காலமாக செய்திகள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கொலைகள் அதிகரித்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆணாதிக்க மனநிலை என்பது பெண்கள் சுயமாக முடிவெடுப்பதை, அதாவது ஒரு காதலித்த ஒருவரை ஒரு கட்டத்தில் நமக்கும் இவருக்கும் வாழ்க்கை ஒத்து வராது என்று அவர் சுதந்திரமாக முடிவெடுப்பதையோ அல்லது தான் வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம் என்று முடிவு செய்வதையோ ஒரு ஆணாதிக்க மனநிலை கொண்டவரால் சகித்து கொள்ள முடிவதில்லை. மாறாக அந்த பெண்ணை அவர் ஒரு உடைமையாக பார்க்கிறார், தன்னுடைய ஒரு பொருளாக பார்க்கிறார். அப்படி உடைமையாக, பொருளாக அவர் பார்க்கிற போது நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விபரீதம் என்னவென்று கேட்டால், தனக்கு கிடைக்காத ஒன்றை நாம் முற்றாக அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு விஷயம். அதன் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையே அழிகிறது என்பதை பற்றியோ அல்லது நாம் செய்வது ஒரு மிகப்பெரிய குற்றம், தவறு, அப்படி செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை என்பது பற்றியோ அவர்கள் யோசிப்பதில்லை. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மனநோய் என்று சொல்லலாம்.
ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த மனநோய் இன்றைக்கு சமூகத்தின் எல்லா மட்டங்களிலும் படித்தவர்கள், படிக்காதவர்கள், பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், மிக மோசமான நிலையில் இருப்பவர்கள் என்று எல்லோரிடமுமே இந்த மனநிலை என்பது, இந்த மனநோய் என்பது இன்றைக்கு பரவி இருக்கிறது. இந்த மனநோய் என்பது எங்கிருந்து உருவாகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு ஆணாதிக்க சிந்தனைகளால், மரபுகளால் இது உருவாகிறது என்பது ஒரு புறம் என்று சொன்னால், இன்னொரு புறம் நம்முடைய திரைப்படங்கள், ஊடகங்களின் மூலமாக காதல் என்பது காட்டப்படுகிற ஒரு விதம், அதன் அடிப்படையில் இவர்கள் இப்படித்தான் காதலிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை நம்முடைய இளைஞர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். உதாரணமாக, தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க மறுக்கிற ஒரு பெண்ணை துரத்தி சென்று காதலிப்பது, அவர் பின்னாலேயே செல்வது, அதாவது இதை ஆங்கிலத்தில் இந்த ஸ்டாக்கிங் சிண்ட்ரோம் என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த ஸ்டாக்கிங் சிண்ட்ரோம் என்பது ஒருவரை பின்தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தால், விடாமல் அவரை தொந்தரவு செய்தால் என்றைக்காவது ஒரு நாள் அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்கி விடுவார் என்று நம்புவது. இந்த ஸ்டாக்கிங் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய இந்த மனநோய்க்கு ஆட்பட்டவர்கள் ஏராளமானவர் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த திரைப்படங்களில் வருவது போல ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகியை இடைவிடாமல் துரத்தி செல்வதன் மூலமாக அவளை தங்களுடைய ஒரு வாழ்க்கைக்கு இணங்கச் செய்து விடலாம் என்று அவர்கள் நம்புவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. நிஜ வாழ்க்கையில் அது எல்லாமே சாத்தியப்படக்கூடிய ஒன்று அல்ல என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிஜ வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான ஒரு வலிமையை இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் இதுபோன்ற குற்றங்கள் நடைபெறாமல் பாதுகாப்பது என்பது அவர்களை பண்பட்ட மனிதர்களாக நாம் மாற்றுவதில் தான் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாதாரண மனிதர்கள் அவர்கள் கடந்து வந்த பாதையை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்காது. ஆனால் சாதனை படைத்த பல மனிதர்கள் அவர்களுடைய கடந்து வந்த பாதைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் யார் வரப்போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோவில் வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வில்லிசை கலைஞர், இசை சொற்பொழிவாளர் திருமதி பாரதி திருமகன். ஒரு வில்லுப்பாட்டு கலைஞரா இவர் உருவான விதம், இன்னைக்கு இசை சொற்பொழிவாளரா எப்படி மாறியிருக்காங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிக்கோள் அப்படின்னு பார்க்கும்போது இவரது தந்தை திரு சுப்பு ஆறுமுகம் அவர்கள் ஒரு வில்லுப்பாட்டு கலைஞரா மட்டுமல்லாமல் கலைவாணர் அவர்களுக்கே எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு திரு கமல் அவர்களோட படத்திலையும் வில்லுப்பாட்டு கலைஞரா அவர் பண்ண பணிகள், சாதனைகள்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. ஒரு வில்லிசை கலைஞரா, இசை சொற்பொழிவாளரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். அன்போடு நானும் வணக்கம் சொல்கிறேன். வணக்கமும் நன்றியும் சொல்கிறேன். நன்றி மேடம். ஒரு வில்லுப்பாட்டு கலைஞர் அப்படின்னு, வில்லுப்பாட்டுன்ற ஒரு வார்த்தையை நம்ம இன்னைக்கு சொல்லும் போதே எல்லாருடைய மனசுலையும் நிற்கக்கூடிய ஒரே பெயர் திரு சுப்பு ஆறுமுகம் அவர்கள் தான். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சின்ன குழந்தைங்க கூட அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வந்தால் அப்படியே உட்காந்து கட்டி போடுற ஒரு ஆளுமை திறன் அவருக்கு இருக்குது. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா கூடயே பயணிச்சிட்ருக்கீங்க. பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். இன்னைக்கு அதோட அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னும் போது உங்கள் தந்தை, அவருக்கு அப்புறம் நீங்கள், இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே இந்த துறை சார்ந்து பல நிலைகளில் தங்களோட பணிகளை முழுமையாக செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பணி அப்படிங்கிறத தாண்டி மற்றவங்களுக்கான சேவைன்னு கூட செய்யலாம். ஒரு பெரிய ஒரு ஆறுதலான ஒரு நிகழ்வாக கூட நம்ம இதை பார்க்கலாம். ஒரு பெண் அப்படிங்கிற முறையில் உங்களுக்கான ஒரு தனித்துவத்தை ஒரு இசை சொற்பொழிவாளராக நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் அந்த பயணம் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு, இதில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல திரு சுப்பு ஆறுமுகம் அவர்கள் ஒரு தந்தையா, ஒரு குருவா, அவரை பத்தின உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க மேடம். ஒரு பாபநாசம் சிவன் அவர்கள் ஒரு பாட்டு எழுதினான். என்ன தவம் செய்தனே யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. அந்த மாதிரி என்ன தவம் செய்தனே நான் சொல்லிக்கணும். ஏன்னா அப்படி ஒரு அப்பா அம்மா எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன். நான் எல்லா மேடையிலையும் சொல்கிற ஒரு விஷயம்தான் அது. தாய் எனக்கு தாய்ப்பால் கொடுத்தார், என் தந்தையார் எனக்கு தமிழ்ப்பால் கொடுத்தார். நான் அம்மாவோடு இருந்து அந்த தாய்ப்பாலை அனுபவித்து அதன் மூலமாக தமிழ் ஊட்ட பெற்று ஒரு 7 வயசுலேருந்து அப்பா கையை பிடிச்சு மேடைக்கு ஏறினேன். இன்றைக்கி அப்பாவுக்கு 89 முடிந்து 90 வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களை மாதிரி பெரியவங்களுடைய வாழ்த்துனால. இப்போ அப்பாவை கைப்பிடிச்சு நான் மேடை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஆக இவ்வளோ பெரிய நீண்ட பயணத்தில் ஒரு மகளா, ஒரு நல்ல கலைஞரா, ஒரு நல்ல இசைஞரா, ஒரு சொற்பொழிவாளரா அப்பாவோட நான் நிறைய கற்றுக்கிட்டேன்.
காரணம் அப்பா வந்து எப்படி இப்படி நீங்கள் சகோதரி முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, வில்லுப்பாட்டுக்கு சினனமே அப்பா தான். வில்லுப்பாட்டு என்றால் அகராதியிலே சுப்பு ஆறுமுகம் அப்படின்னு போடணுங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. அதை மாதிரி இன்னைக்கு இனிய மொழியில் நீங்களும் சொன்ன நல்ல வார்த்தை. இதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சபரிமலை யாத்திரை கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையுமாங்களோ, அப்படி வில்லும் சொல்லும் எங்களுக்கு ரொம்ப இனிமையான அனுபவங்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவங்கள் தான். கிராமத்துக்குத்தான் அப்படின்னு இருந்ததை அப்பா உலகத்துக்குத்தான்னு மாற்றினாங்க. ஒரு சாத்தனார் கதை, நீலி கதை அப்படி தான் இருந்தது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் அதுக்கு தேவைப்பட்டது. எங்கள் அப்பாவோட அப்பா ஆசு கவி, அம்மாவும் நல்ல பாட்டியும் நல்லா தமிழ் பேசுவாங்க, பாடுவாங்க. ஸோ அந்த குடும்பத்தில் வந்ததுனால அப்பா 16 வயசில் குமரன் பாட்டு அப்படின்னு ஒன்று எழுதினாங்க. அப்போது 16 வயசுலேயே கவித்துவம் இருக்குது அப்படிங்கிறத தனக்குத்தானே ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்படி ஒரு நல்ல சம்பவம் வந்தபோது கலைவாணரால் ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் அப்பா பாடும்போது தேர்ந்தெடுக்கப்பட்டு கலைவாணர் தன்னுடைய பணிமனைக்கு அப்பாவை கூட்டின்னு போயிட்டார். அப்போ தான் அப்பாவுக்கு இந்த கலைத்துவமான வாழ்க்கை ஆரம்பிக்குது. சுதந்திர தினத்தை பற்றி ஒரு பாட்டு. காந்தி பேரை சொன்னவுடன் கம்பெடுத்து வந்தவங்க கண்முன்னால் அதே கம்பில் காந்தி கோடி கட்டினாங்க. இந்த அதே கம்பில்ன்ற வார்த்தையை ரசித்து, அதாவது சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தவன், காந்திஜிக்கு ஜேன்னு சொன்னால் தடியை கொண்டு அடிக்க வந்தவன், சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னோடனே திருநெல்வேலிக்காரனை பொறுத்தவரையில் ஒரு காமெடியாக சொல்கிறது தான். அப்போ வந்து அந்த தடியவே கொடியாக்கி அட்டாச் பண்ணி முதல் நாள் வரைக்கும் தடி, மறுநாள் கொடின்னு அப்பா மேடையில் சொல்லுவாங்க. அப்போ கலைவாணர் அந்த பாடலை ரசித்து என்னவோ ஒரு கவித்துவம் இந்த குழந்தைகிட்ட இருக்கேன்னு கூப்பிட்டு வந்தார். அப்போத்தான் கலைவாணர் வில்லுப்பாட்டை செய்ய ஆரம்பித்தார். அது வரைக்கும் மகாபெரிய திரை நட்சத்திரம். கலைவாணர் தலைமையில் ஒரு 3-4 ஆண்டுகள் வில்லுப்பாட்டுக்கு அப்பா எழுதினாங்க. கலைவாணருக்கு சினிமாவுக்கு எழுதினாங்க. கலைவாணர் பணிமனையில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைஞர்களுக்கு தேவையான ஒற்றுமை அந்த கூடத்தில் நிறைய இருந்தது. பல்லவி உடுமலை நாராயண கவியாக இருப்பார், அனுபல்லவி அப்பாவாக இருப்பாங்க, சரணம் கேபி காமாட்சியாக இருப்பாங்க. யார் பேர் வரும்னே தெரியாது, எல்லாருக்கும் பேர் வரும். அப்படி ஒரு பணிமனையில் அப்பா தயாரானதால் காந்தி வந்தார் என்ற சரித்திரத்தை கலைவாணருக்கு எழுதி கொடுத்தாங்க. அது வரைக்கும் அவர் ஓஹோன்னு பண்ணிட்டு இருந்தார். அவருடைய காலத்துக்கு பின்பு சுப்பு இதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு அவருடைய ஒரு ஆசி, அவருடைய ஒரு அன்பு. இன்றைக்கி அப்பா 1964 இந்த வில்லு செய்ய ஆரம்பித்தாங்க. அப்பாவுக்கு இன்னும் ஒரு முகம் உண்டு, 6 முகம் அப்பா பேர். இருந்தாலும் முதல் முகம் என்ன முகம்னா சினிமா முகம். மிகப்பெரிய சினிமா எழுத்தாளர். சின்னஞ்சிறு உலகம் அது அப்பா மூலக்கதை. அதே மாதிரி நாகேஷ் அண்ணாக்கு நிறைய எழுதியிருக்காங்க. ஒரு 66 திரைப்படம் எழுதியிருக்காங்க கலைவாணருக்கு பிறகு. சுருளிராஜன் வரை நிறைய படங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு எழுதிய ஒரு முழுமையான அனுபவம் தான் அப்பா வில்லுப்பாட்டில் உட்காரும்போது மற்ற வில்லுப்பாட்டுக்கும் அப்பா வில்லுப்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தது. வில்லுப்பாட்டு எடிட்டட் சினிமா பண்ணிட்டு எடிட் பண்ணுறோம் இல்லையா, ஆனால் நாங்கள் மேடையிலேயே எடிட் பண்ணியே பண்ணுவோம். அப்போது எனக்கு ஒரு மகாபெரிய அனுபவம். அப்பா நிறைய ஆரம்பித்தாங்க. ராமாயணம், மகாபாரதம். 1964 மகாபெரிவர் 100 வயசு வரைக்கும் இருந்தாரே, அவருடைய ஒரு அருளால் தெய்வ நிகழ்ச்சிகளும், அப்பாவுடைய ரத்தமே தேசிய ரத்தம், அதனால் தேசிய நிகழ்ச்சிகளும், அப்பாவுடைய பார்வை சமூக பார்வை கருணையானது, அதனால் சமுதாய நிகழ்ச்சிகளும், இதில் பாடாத பாடல் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வில்லுப்பாட்டு எல்லாவற்றையும் பாடியாச்சு. எல்லா பாடுபொருளும் இப்போ நீங்கள் டக்குன்னு ஒன்று கேட்டோன்னா பாடணும்னு சொல்லுவேன். அப்படி அப்பா ஒரு கவிஞராக இருந்ததுனால, அதுவும் எழுத்தாளராக இருந்தனால பேசும் திறமையும், பாடகராகவே இருந்ததுனால பாடும் திறமையும், ஒரு எழுத்தாளனுக்கு நடிக்கும் திறமை வேணும், சொல்லித்தரணும் இல்லையா. சிவாஜி அண்ணா நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வசனத்தை சொல்லித்தரணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்லையே, எல்லா கலைஞர்களுமே ஒரு தரம் படிச்சு காமிங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா. அப்போ அந்த நடிக்கும் திறமை, அந்த 3 இசை, இயல், இசை, நாடகம் 3ம் சேர்ந்து இருந்ததுனால வில்லுப்பாட்டு ஒரு சினிமா மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஷோவாகி 1964 முதல் இன்று வரை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் கமல் அண்ணா பார்த்து உத்தம வில்லன் படத்தில் ஒன்று சொன்னார், 40 வருஷமாக நான் கவிஞருடைய ரசிகன் அப்படின்னு சொன்னார். எனக்கு இந்த வார்த்தை உண்மையிலே எங்கள் குடும்பத்துக்கு பெரிய பொக்கிஷமம்மா. 40 ஆண்டுகளாக ஆல் இண்டியா ரேடியோவிலேருந்து நான் அப்பாவனுடைய ரசிகன் அப்படின்னு சொல்லி அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உத்தம வில்லனில் முதல் அந்த உத்தமனுடைய அறிமுகமே வில்லுப்பாட்டில் வரும். கேபி அண்ணா சொல்லுவார், பெரிய நிரந்தர காவியமாக வில்லுக்கு புகழ் கொடுத்த ஒரு அற்புதமான திரைப்படம்.
கலைவாணரில் ஆரம்பித்து கமலில் முடிந்தது என்று கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நீண்ட பயணம். அப்போ அவர் ரசித்து சொன்னது என்னன்னா, தந்தனத்துவம் என்று சொல்லியே, எனக்கு இது குழந்தைகளும் பாடுது, அகில உலக பெரிய நட்சத்திரம் கலைவாணரும் பாடியிருக்கார், செவாலியை வாங்க போகும் கமல் அண்ணாவும் பாடியிருக்காருன்னா இதை விட வில்லுப்பாட்டுக்கு ஒரு பெருமை வேணுமா? அதனால் நாங்கள் வெற்றியோடு அந்த படத்தையும் கொண்டாடி அப்பாவும் அருமையான அந்த பணிகள் செய்து கொடுத்தாங்க. ஆக வில்லுப்பாட்டில் முத்தமிழும் இருப்பதனால், அது கூடவே நாங்கள் விளந்ததினால், நான் எம்ஏ எம்ஃபில் படித்திருந்த போதிலும் அந்த பட்டங்களை விட அப்பாவுடைய குருகுலமே எனக்கு பெரிய பட்டத்தை கொடுத்தது. இன்னைக்கு இவர்கிட்ட இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது அப்பா. சமயோஜிதம், எல்லாத்தையும் மீறி ஒரு பண்பாடு, எல்லாத்தையும் மீறி ஒரு ஒழுக்கம், எல்லாத்தையும் மீறி ஒரு அன்பு, இப்படின்னு போட்டுக்கிட்டே போனால் ஒரு உண்மை, இதெல்லாம் சேர்ந்த மொத்த முகம்தான் அப்பா. அப்படியே அதை எங்களுக்கும் கொடுத்து, எனக்கும் கொடுத்து, என் அண்ணா காந்திக்கும் கொடுத்து, இன்று என் குழந்தை கலைமகனுக்கும் கொடுத்து, என் கணவனாருக்கும் கொடுத்து, இதுக்கெல்லாம் முக்கிய பெருமை என் தாய் மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம் அவர்கள். இப்படி எங்களுடைய வில்லிசை குடும்பம் கலைவாணர் முதல் கமலஹாசன் வரையில் வெற்றி நடை நடந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா மேடம். 40 ஆண்டுகள் வெற்றி நடை போடுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த தந்தனத்தம் என்று சொல்லி ஒரு ஸ்லோகன்னே நம்ம சொல்லலாம். அது ஒரு அடையாளத்தை கொடுத்ததா இருக்கு. அதுக்கு காரணமா இருந்தவர் அப்பாங்கிற ஒரு பெருமை, அது அவருடைய மகள் அப்படின்னும் போது அதுல நிச்சயமா ஒரு பெருமிதம் இருக்கும். நீங்க வந்து உங்களோட பயணத்துல ஆரம்ப காலகட்டம்னா நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க அப்பாவோடவே குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு, மேடையும் நீங்க வந்து சிறு வயதிலேயே ஏற ஆரம்பிச்சிட்டீங்க. பல மேடைகள்ல அப்பாவுக்கு பக்கவாத்தியமா உங்களுடைய குடும்பமே இணைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுல நீங்க உங்களுடைய பணி என்னவா இருந்தது? எந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு? ஓகே, 1964 அப்பா ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு 70-72 மேடைக்கு வந்தேன். 75 தொலைக்காட்சின்னு வந்தது. அப்போ நம்ம ஒரு 9 வயசு குழந்தையா மேடையில் கவுன் போட்டுக்கிட்டு அப்பாவுக்கு பக்கத்தில் லெஃப்டில் உட்காந்து பாடுற குழந்தையாக தான் நான் ஆரம்பித்தேன். அப்போ நான் பாடின பாட்டு அப்பா கலைவாணர் எழுதி கொடுத்த பாட்டு. என்னன்னா, காந்தி தாத்தாவை பற்றி என்னதான் விளக்கமாக கீர்த்தனைகள் எழுதினாலும் புரியாத குழந்தைகள் வில்லுப்பாட்டோட வெற்றிக்கு காரணமே என்னன்னா, பல்லில்லாத குழந்தை முதல் பல்லில்லாத தாத்தா வரையும் ரசித்து கேட்பாங்க. இன்றைக்கும் அதை நாங்கள் பார்க்குறோங்க. ஒரு மாறுதலாக வில்லுப்பாட்டை போடுவோமேன்னு போடுறதில்ல யாரும். ஒரு மனசுக்காக வில்லுப்பாட்டை போடுவோமேன்னு போடுறாங்க. மனசு இல்லாதவங்க தான் வில்லுப்பாட்டை போட மாட்டாங்க. அதனால் அது பக்கம் நான் போல, அந்த மனசுக்காக ஆஹா மனசு ரசிக்குது அப்படின்னா வில்லில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை அனைத்தும் உண்மை என்பதை தான் அப்பா மேடையில் சொல்லுவாங்க. நான் வந்து வில்லை வீசுகோலால் அடிப்பதில்லை, சத்தியம் செய்கின்றேன். நான் சொல்லும் உண்மை ஒவ்வொன்றும் உண்மை 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 என்ன சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு சொன்னதெல்லாம் சமய ரத்தம், சாத்து ரத்தம், சமூக ரத்தம், சமுதாய ரத்தம். அதனால் நான் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு தெய்வத்தில் கற்பூர நாயகியே கனகவல்லி இது பாடிட்டு இருந்தேன். அப்புறம் அப்பாவுடைய மேடைக்கு நம்ம தொலைக்காட்சிக்கு வந்ததுக்கப்புறம் காந்தி தாத்தாவை பற்றி அப்பா எழுதின பாட்டு இது பாருங்க. எல்லாரும் இப்போ அது திரைப்படம் வரைக்கும் அந்த மெட்டு வந்தாச்சு. இருந்தாலும் அழகாக எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தங்கள் எல்லாருக்கும் உரிமை தான். செய்யட்டும், வில்லுக்கு சொந்தமான சந்தம் அது. இந்த பாட்டுக்கு வயசு 60. நான் இப்போ பாடுறதுனால இந்த பாட்டு எத்தனை வயசு நம்ம சொல்லவே முடியல. நான் அத்தனை ஆண்டுகளாக பாடிட்டு இருக்கோம். காந்தி தாத்தா பாரு கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் கையில் பெரிய தடியே காணோம் தலையில் முடியே. பிக்சர் வந்தாச்சு. உயரமான உருவம் அது ஓட்ட பல்லு பருவம், அவர் வயிறு ஒட்டி இருக்கும் அந்த வாய் எப்பவும் சிரிக்கும். பசி இருந்தால் சிரிப்பாருங்களா? சிரிப்பார். அவருக்கு என்ன பசி? சுதந்திர பசி. பாசமுள்ள மீச அதை பார்க்க பார்க்க ஆசை, அவர் பனியன் இல்லா தாத்தா, அவர் பாதி வேட்டி தாத்தா. விஷுவல். உண்மையான தாத்தா, அவர் ஊருக்கெல்லாம் தாத்தா, இதை எண்ணி எண்ணி பார்த்தா அவர் எனக்கும் பிடிச்ச தாத்தா. காந்தி தாத்தா மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியாது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வரும் பாருங்க, காந்தி தாத்தா மனைவி கஸ்தூரி நல்ல துணைவி, பூந்தி இனிப்பு போல ரொம்ப பொருத்தமான ஜோடி என்று இந்த பாடல் போகும். அப்போ பூந்தி புரிந்த குழந்தை சாந்தியும் புரிந்து கஸ்தூரியும் புரிந்து விடும். இதுதான் வில்லுப்பாடோட இதய நாதம். லேப்டாப் என்னன்னு கேட்டிங்கன்னா புரிய வைப்பது. புரிஞ்சிட்டா மனுஷன் திருந்துவான், புரியாததெல்லாம் மனுஷன் திருந்துறதில்ல. ஆக இப்படி இந்த பாடல்கள் பாடினேன். அப்புறம் நிறைய பாடல்கள், ஒரு தேசிய ஒற்றுமை. அப்புறம் வில்லுப்பாட்டில் என்னோட வேலை என்ன, நீங்கள் சரியான கேள்வி. என்னோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இருந்த பாடல்களை பாடுவது ஒன்று. அப்புறம் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிது. சுயமாக ஹார்மோனியம் வாசித்தேன். குருவே கிடையாது அதுக்கு, நானே வாசித்தேன். அப்போ வாசிக்கும் போது அப்பாவுடைய கற்பனை என்னன்னா, நீ சில பாட்டுக்கு டியூன் பண்ணு. அதாவது வில்லுப்பாட்டு அந்த காலத்தில் எப்படின்னா 3 மணி நேரம் பாடுவாங்க, 2:45 மியூசிக்காகவே இருக்கும். கீழே இறங்கி வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்கணும். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? என்ன சொன்னாலும் 1 நிமிஷம் சொன்னாலும் விளம்பரம் மாதிரி புரியணும், ஒரே நிமிஷத்தில் புரியணும்.
அதுதான் அப்பாவுடைய இதயநாதம். அப்பா என்ன சொன்னாங்க, நீ டியூன் பண்ண ஆரம்பி. அப்போ நான் வீணை படிச்சிருக்கேன், சங்கீதம் படிச்சிருக்கேன், அதனால நான் ஹார்மோனியத்தை போட்டு நிறைய டியூன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி டியூன் பண்ண பாடல்கள் நிறைய இருக்குது. ஒரு பாட்டு சொல்கிறேனே, மகாபாரதத்தில் கண்ணன் கிட்ட பார்த்து அர்ஜுனன் கலங்குறா மாதிரி ஒரு பாட்டு. கண்ணா, நீ வந்து காண்டிபத்தை எடுன்னு சொல்றியே, எடுத்தா எனக்கு வெற்றி கிடைக்கணும்னா எதிர இருக்கிறவங்கள போராடுறவங்க என்னுடைய உறவினர்கள் அல்லவா, அவர்களை பெரும் வெற்றி நான் பெரிதா, அவங்கள கொன்று நான் பெறக்கூடிய வெற்றி பெரிதா என்பது மகாபாரதத்துல இல்லாத, அதாவது இருக்கிற விஷயம் இல்லாத சிச்சுவேஷன். இப்படி ஒரு அர்ஜுனன் கலங்குவதாக ஒரு பாட்டு அப்பா எழுதினாங்க. இந்த பாட்டுக்கு அடியேன் இசையமைத்தேன் உங்க எல்லாருடைய ஆசையில. கண்ணா நீ ஒரு கடலா சொல்க, கண்ணை மூடிக்கொண்டு விழுகின்றேன். கண்ணா நீ ஒரு காற்றா சொல்க, மண்ணோடு மண்ணாய் சுழல்கின்றேன். பெரிய பாட்டு. கண்ணா நீ என் மைத்துனனா சொல்க, என் தங்கை மேல் சத்தியம் செய்கின்றேன். கண்ணா நீ யார் கடவுளா சொல்க, காலடியில் வந்து விழுகின்றேன். இப்படி நீ கண்ணா நீ யார், கண்ணா நீ யார், கண்ணா நீ யார்னு கிட்டத்தட்ட 16 வரி. இந்த 16 வரைக்கும் அடியேன் இசையமைத்து அப்போது இருந்த குன்னக்கடி அண்ணா முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடந்தப்போ கீழந்து ஒரு குரல், ஒன்ஸ் மோர். எனக்கு இதுதான் பட்டம், இதுதான் பாக்கியம். ஆக இசையமைக்கும் திறன். இப்போ ஒரு மனிதன் இயல், இசை, நாடகம் மூன்றும் தெரிந்தா வில்லுப்பாட்டில் இருக்கலாம்னு சொன்னா, மூன்றும் தெரிந்ததால் தான் இன்றைக்கு இசை சொற்பொழிவாளராகவும் ஆன்மீக சொற்பொழிவாளர், அதுலேருந்து ஒரு விங்கு வில்லுப்பாட்டு தாய், மற்ற கலைகள் அதன் குழந்தைகள். நானும் ஒரு குழந்தாய் இசைப்பேருரையில் வருகின்றேன். என்னுடைய வில்லுப்பாட்டுக்கு வெற்றிக்கு காரணம் யாருன்னு நீங்க கேட்குறீங்க. முதல் காரணம் என் தந்தையார் தாய். அதே மாதிரி என்னுடைய குடும்பம்னு சொல்லலாம். குடும்பத்தில் சகோதரி சுப்புலக்ஷ்மி அவர்களும் என் திருமணத்துக்கு முன்னே ரொம்ப உதவியாக இருந்தாங்க. சகோதரர் எஸ் காந்தி உடுக்கிசைப்பாரே, அவரும் பெரும் உதவி. இன்றைக்கு திருமணம் ஆன பிறகு என்னுடைய கணவனார் டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள் சென்னை பல்கலைக்கழக தேர்வாணையராக பணிபுரிகிறார்கள். மிகப்பெரிய பதவியில் இருந்த போதும் வில்லிசையில் எங்கள் அப்பாவுடைய தலைப்பை எடுத்தே ஆராய்ச்சி செய்து என்னுடைய கலைக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இன்றும் திகழ்ந்து வருகிறார். அவருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நான் பொன் பார்க்க வரும்போதே அவரை பாட சொல்லி தான் எங்கள் திருமணமே நடந்தது. ஒரு புதுமையில் ஆரம்பித்த திருமணம் இன்றைக்கும் அருமையாக இருக்கிறது. அதற்கு சாட்சி எங்கள் மகன் கலைமகன் மிகப்பெரிய இசை அறிஞனாக வளர்ந்து கொண்டிருக்கிறான். தன்னடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன், சிறு வயதிலேயே பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு நல்ல கலைஞனாக வந்து கொண்டிருக்கிறான். அவன் பெயர் கலைமகன். MA மியூசிக் படித்தவன். தனி இசை, தமிழ் இசை, சங்கீதம், வில்லுப்பாட்டு எல்லாமே சேர்ந்து பண்ணக்கூடிய வகையில் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. உலக அளவில் எல்லாரும் ரசித்து கேட்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இதை வந்து முன்னாடி நீங்கள் சொல்கிற காலகட்டம் 75லேருந்து 90 வரைக்கும் என்னன்னா ஒரு வளமான காலம்னு நம்ம சொல்லலாம். தொலைக்காட்சியிலையும் முழுமையாக இது இருந்துச்சு. அரை மணி நேரம் ஒரு சிறப்பு ஒரு விழா காலம் அப்படின்னாக்கா இதற்கான ஒரு முன்னுரிமை இதில் இருந்திருக்கு. ஸோ இப்போது ஒரு மேடையில் ஒரு ஊரில் போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது அதுக்கும் சரி, இந்த மாதிரி தொலைக்காட்சி இதுக்கும் இது எப்படி அந்த சுவாரஸ்யத்தை அப்படியே கட்டி போடுறதுக்கு எப்படி நீங்க தயாரிச்சுக்கிறீங்க? ஆஹா, ஃபர்ஸ்ட் மாஸ் யாருன்னு பார்க்கணும். மக்கள் இப்ப நாளை கழிச்சு முழுக்க கிராமத்துக்கு போறோம். அப்ப அந்த கிராமத்து மக்கள் என்ன மனசுல இருப்பாங்கன்றத முதல்ல கற்பனை. கலைகள் எப்பவுமே விற்பனையை வச்சு இல்லாம கற்பனையை வச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், டச் பண்ணிடும். மனுஷனை போய் டச் பண்ணாலே அது வெற்றி தான். நம்மளுக்கு மற்ற வெற்றிகள் தேவையே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்பா மனுஷனை டச் பண்ணோம். அப்பா வில்லுப்பாட்டை கேட்டு தாய் பக்தி பெற்றவர்கள் அதிகம், பல தீய வழக்கங்களிலிருந்து விடுபட்டவர்கள் அதிகம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி சுவாரஸ்யமாக தயார் பண்ணுறீங்கன்னா, வில்லுப்பாட்டுக்கு இந்த தயாரித்தல் என்பது தான் அஸ்திவாரமே. இப்போ பிளட் டொனேஷன் ஸ்கீம்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் சொல்கிறான்னா என்ன, நீ பெரிய ரத்தம் கொடுன்னு சொல்கிறதுக்கு நீ பெரிய ஆளா, நீ கொடுத்துருக்கியா, 4 பேர் கேட்கக்கூடும். அவனை தட்டி கொடுத்து குழந்தைக்கு தட்டி கொடுக்கணும்னா அது அளவுக்கு நம்ம குனியணும். வளரட்டும் தட்டலான்னா அவன் ஒரு தட்டு நம்மளை தட்டிடுவான். அதனால குழந்தை மாதிரி குனிஞ்சிருவோம் நாங்கள். அப்படியா இப்படியான்னு சொல்லி இது இப்படித்தான், இந்த மாத்திரை தான் சாப்பிடணும், இந்த வயலுக்கு இந்த உரம் தான் போடணும்னு பாட்டும் கதையுமாக அப்பா தயாரிப்பாங்க. அதான் மூளையினுடைய பெரிய பலமே அதுதான். எப்படி கலைவாணருக்கு காந்தி கதை தயாரித்தாங்களோ அப்படி நாங்கள் மக்கள் தொகைக்கு பாடியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இரத்த தானம், புகையை விடுவோம், மற்ற பழக்கங்களை விடுவோம், அப்புறம் வாழும் வகை செய் நலம் காத்தல், அப்புறம் அந்த எய்ட்ஸ்
எய்ட்ஸ் அவேர்னஸ், இப்படி நிறைய விஷயங்களுக்கு பாடும்போது எங்களால் அந்த சுவாரஸ்யமான தமிழை கொடுக்க முடிந்ததன் காரணம், ஒரு காரணம் அனுபவமே ஆண்டவர். அந்த இவ்வளோ நாள் பெற்ற அனுபவம். நகைச்சுவை தான் முதல்ல சேர்த்துப்போம். அந்த நகைச்சுவை வந்து அப்பாவுக்கு தான் வரும். சரியா சொல்ல போனீங்கன்னா, நாங்கள்லாம் வில்லுப்பாட்டில் வந்தோம் வருகிறோம் அப்படின்னா கூட அந்த நகைச்சுவையை கத்துண்டாதான் நல்லா வர முடியுமே தவிர அது அப்பாவுக்கு மட்டுமே வரும். காரணம், கலைவாணருக்கு எழுதினவங்க. நகைச்சுவையாலும் கதை அமைப்பாலும் சுவாரஸ்யமாக அவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அது ஸ்கிரிப்டை தயாரிக்கிற பணியில் தான் இருக்குது. அதை எப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு உதாரணமாக தான் நம்ம சொல்லணும். இப்போ ஒரு இடத்துல நாங்கள் வந்து அம்பாள் கோவிலுக்கு போகிறோம். திடீர்னு அப்பா ஒரு பாட்டு எழுதி தராங்க, எனக்கு கையில் எழுதி தராங்க. அதை உடனே டியூன் பண்ணி எப்படி இப்போ அம்பாள் கோவிலில் இந்த இடத்துல போய் நீங்கள் கீர்த்தனை பண்ணிங்கன்னா ஒரு நாளும் கேட்க மாட்டான். மொத்தமே 50 பேர் தான் கீழே உட்காந்து கேட்குறாங்க. எப்படி உட்காந்து கேட்கணும்னு கூட தெரியாத குடும்பம். ஏசி அறையிலே கலைகள் வளர்ப்பதை மட்டும் தவிர்த்து மனிதனுடைய இதயநாதமாக இருக்கும் எங்கேயோ உழவு செய்து கொண்டு அப்பாடன் வந்து ஒன்றுமே புரியாமல் கேட்குறான் பாருங்க, அவனுக்கும் ஃபீட் பண்ணுறது வில்லுப்பாட்டு. அப்போ அந்த அம்பாள் கோயிலில் அவனுக்கு 2 தான் தெரியும். அம்பாள் தெரியும், ஏற்கலப்பை தெரியும், 2 தான் தெரியுது தவிர அவனுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் ஒரு பாட்டு அப்பா அம்பாளை பற்றி எழுதினாங்க, நல்ல பாம்பை பற்றி. ஏன்னா அம்பாள் கருமாரித்தாய் இல்லையா. நாமம் தன்னை கொண்டிருக்கும் நல்ல பாம்பே, சிவநாதர் தலை வந்ததென்ன சொல்லு பாம்பே. இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருக்கான். அவன் பாம்பாட்டியை பார்த்துருக்கான். பாம்பு புரியுது, பாட்டு புரியுது, கவிஞரும் புரியுது, வில்லுப்பாட்டும் புரியுது. அவனுக்கு புரியாமல் யாதுமாகி நின்ற காளியானவள் என்ன செய்தான்னா 2வது நிமிஷம் எழுந்து போயிடுவான். கண்டிப்பாக சுவாமி அவள் தேகத்திலே என்ன உறவோ, சிவகாமியவளும் காணா தனி உறவோ ஆடு பாம்பே அப்படின்னு உடனே அது எவ்வளோ பெரிய கருத்து சொல்கிறாங்க அப்பா. நாமம் தன்னை கொண்டிருக்கும் நல்ல பாம்பே வைணவம், நீ சிவநாதர் தலை வந்ததென்னு சொல்லு பாம்பே. சைவமும் வைணவமும் ஒற்றுமையாக பாம்பு, பேசாத பாம்பு சொல்கிறது பேசும் மனிதனே நீ ஒற்றுமை இல்லாத இருக்கிறாயேன்னு பெரிய கருத்தை ஒன்றுமே படிக்காத மக்களுக்கு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு அந்த கிராமத்தானும் கேட்குறான். இங்கே ஏ கிளாஸ் சபாலையும் கேட்குறாங்க. அப்படி ஒரு கருத்தும் கலையும் இசையும் தமிழும் எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு கருணையும் சேரும்போது சுவாரஸ்யமாகிறது. நிச்சயமா மேடம். ஒரு இசை சொற்பொழிவாளராக நீங்கள் மாறினதுக்கு அப்புறமா இந்த பயணம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா நீங்களே முதல்ல பேசும்போது சொன்னீங்க, இது எல்லாத்துக்கும் பக்கபலமாக நாங்கள் இருந்தோம் அப்பாவுக்கு. இப்போ வந்து அதே மாதிரி கொண்டு போக முடியுமான்னு தெரியல, அதனால் என்னுடைய அடையாளத்தை நான் தேடிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ இசை சொற்பொழிவு அப்படின்னு வரும்போது இதுலேயும் சுவாரஸ்யம் கலந்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பாக இருக்கு இல்லைங்களா மேடம்? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அதாவது இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா கலைகளுமே, நான் என்னோட ரிசர்ச் வில்லுப்பாட்டை பற்றி தான். கவிஞர் சுப்பு ஆறுமுகம் வில்லிசையில் தேசப்பற்றுன்னு எம்ஃபில் மீனாட்சி மகளிர் கல்லூரியில் பண்ணி சென்னை பல்கலைக்கழகத்தின் வழியாக விருது வாங்கினேன். அப்போ நான் கண்டது என்னென்னா, எனக்கு சொல்லி தந்த ஆசிரியர்கள்லாம் சொன்னாங்க, வில்லுப்பாட்டுக்கு புக் இல்லையே மேடம், புக் இல்லையே மேடம் கேட்டேன். அப்போ தான்மா புக்கு அப்படின்னு உண்மை. அப்போ தான் புக்கு எனக்கு தேடி தேடி பார்த்தேன். ஏதோ 1-2 புத்தகங்கள் கிடைத்தன. அப்பாவிடம் நிதம் உட்காந்து நான் ஆராய்ச்சி செஞ்சதில் எனக்கு கிடைச்ச உண்மையை இப்போது உங்கள் மூலமாக தொலைக்காட்சிக்கு பகிர்ந்துக்கிறேன். என்னென்னா, வில்லுப்பாட்டை பொறுத்தவரையில் அதுதான் மதர்கலை, தாய்க்கலை. அதுதான், அதிலிருந்து வந்தது தான் இசைப்பேருரை, ஹரிகதா, கதா காலட்சேபம், உபன்யாசம், எல்லா கலைகளும் அதுலேருந்து தான் வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொல்காப்பியத்தை எடுத்துட்டீங்கன்னா, நாங்கள் வில்காப்பியம் போற்றும் தொல்காப்பியம்னே ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். அதில் ஒரு சூத்திரம் இருக்கும் தெரியுமா, நகை அழுகை இழுவரல் மக்கள் எல்லா சுவையும் சேர்த்து ஒரு சூத்திரம் ஒன்று வரும். அதுக்கே நான் டியூன் பண்ணேன். அப்போது எதையும் நம்மால் செய்ய முடியும்ன்ற நிலைமை வரும்போது ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம் காலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பையிலேருந்து வில்லுப்பாட்டு இருக்குன்னா எல்லாத்துக்கும் பாட்டும் வசனமும் இணைந்த கலை வில்லிசை என்பதை தொல்காப்பியம் சொல்லுகிறது, உரை இடை இட்ட பாட்டுன்னு. அப்போது அதுதான் தாய்க்கலை. அதிலிருந்து வந்த கலைகளாக இருப்பதனால இப்போ நான் இசைப்பேருரை செய்கிறது எனக்கு கஷ்டமே இல்லை. பாட்டு நான் எழுதுவேன், அப்பாவோட ஆசீர்வாதம். ஏதோ ஒரு 2-3 பாட்டு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண்மையை பற்றி உடனே ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு நினச்சோன்னா நான் எழுதிடுவேன். அந்த நேரம் அப்பா சொல்லுவாங்க, நீ இருக்கிறத பாடுறது ஒரு திறமை, இல்லாததை எழுதுறது ஒரு தனித்திறமை. அதுதான் டச் பண்ணும், அவனை போய் டச் பண்ணணும். அந்த நேரத்துக்கு ஒரு பாட்டு எழுதினேன். இப்போ கூட நான் வரும்போது இங்கே இதுக்காக ஒரு பாட்டு எழுதினேன். தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே, விடியலே வா என்னும் விருந்தின நிகழ்ச்சியில் வில்லிசையும் சொல்லிசையும் சொல்ல வந்தேன், வாழ்த்திடுவேன் எங்களையே அப்படின்னு வந்து எழுதின்னு வந்தேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா,
அந்த நேரத்துக்கு அவங்கள டச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாட்டு எழுதுற வில்லுப்பாட்டுக்கும் பொருந்தும், இசை பேருரைக்கும் பொருந்தும். இப்போ நான் என்னோட இசை சொற்பொழிவாளர் பயணம் பக்தி மட்டும் பேசுவதில்லை. நான் வெறும பக்தி அன்று நடந்த கதையை பேசுவதில் அப்பா சொல்கிறது ஒரு பெரிய கருத்து உண்டு. அப்பா இருந்த கலைவாணர் பாசறை என்னன்னு கேட்டிங்கன்னா, விபூதி கூட பூசாத கலைவாணர். அவர் வந்து பகுத்தறிவாளர். ஆனால் அப்பா மிகுந்த பக்தி. அப்பா விபூதி பூசி கொண்டு தான் இருப்பார்கள். ஒரு வாட்டி கேட்டாங்களாம் அப்பா, நான் விபூதி பூசிட்டு இருக்கேனே, இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் கருத்து இல்லையா? அப்போது கலைவாணர்கிட்ட அப்பா பேசும்போது ஒரு டிஸ்கஷனில் வந்தது, பெரியார் வரார், அண்ணா வரார், அவங்க வராங்க, இவங்க வராங்க, ஏன்பா கலைவாணர் பாசறையில் உட்காந்துட்டு நீ விபூதி அடிக்காமல் இருக்கேன்னு 4 பேர் கேட்டப்போ அப்பா சொன்ன வார்த்தை, இது என்னத்தின்னு கலைவாணருக்கு தெரியும் அப்படின்னு அப்பா சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தை உண்டு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் பக்தியாக இருந்து கொண்டு பகுத்தறிவுக்கு பாலமிடும் மக்களாக இருக்கலாம், தவறே இல்லை. ரெண்டும் உண்மைதான். அந்த உண்மையை சொல்லக்கூடிய உண்மையாக நம்ம இருக்கணும், உண்மையாக அதில் இருக்கணும். அப்போது நான் வந்து சமுதாய விஷயங்களையும், ஏன் பகுத்தறிவையும் கூட, ஏன் பக்தியையும் கூட, பகுத்தறிவு என்பது கடவுள் இல்லை என்று சொல்வது மட்டுமல்ல, பகுத்து அறியும் திறன், விஞ்ஞானத்தை கூட பகுத்தறியலாம், நம்ம வேளாண்மையை கூட பகுத்தறியலாம். அந்த வார்த்தையை அதற்காக மட்டும் பயன்படுத்தாமல் கலைத்துறையில் எல்லாருக்கும் பாலமாக இருக்கக்கூடிய வகையில் இசைப்பேருரையை பயணிக்கிறதுக்கு எனக்கு வில்லிசை அனுபவம் தான் காரணம். அதனால் வில்லிசையில் நான் பெண்மையை பற்றி பேசுகிறேன், சுதந்திரத்தை பற்றி பேசுகிறேன், விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறேன். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்கள், என்னோட ஃபோக்கஸ் என்னென்னா, குழந்தைகள் நல்லா இருந்தால் வருங்கால இந்தியா நல்லா இருக்குங்கிறது. அதனால் பக்தியை மட்டும் பேசிக்கொண்டு இல்லாமல் பக்தி சார்ந்த பண்பாடான சமுதாய முன்னேற்றங்களையும் என்னுடைய இசைப்பேருரையில் பேசி வருகிறேன். ஓகே, பக்திக்கு அப்பாற்பட்டு சமுதாயம் சார்ந்துன்னு சொன்னீங்களே, இதில் பெண்மையை பற்றி ஒரு வில்லுப்பாட்டு ஒன்று நீங்கள் பாடிக்கலாம். இது அப்பா பாட்டு தான். பேசும் தெய்வம் இங்கே பெண்கள் அம்மா, இது பேதம் இல்லாதவர் வேதம் அம்மா. அப்பா மேடையில் சொல்லுவாங்க. கும்மி என்பது ஒரு வில்லிசை சந்தம் தான். பாரதியார் பாடிய பல சந்தங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் இது எங்கள் அப்பா பாட்டு. பேசும் தெய்வம் இங்கே பெண்கள் அம்மா, இது பேதம் இல்லாதவர் வேதம் அம்மா, வீசும் கதிர்மதி விண்ணிலம்மா, நல்ல வீட்டில் அதை போல பெண்கள் அம்மா, கற்றுக் கொடுப்பதும் பெண்மையம்மா, பிள்ளை பெற்றுக் கொடுப்பதும் பெண்மையம்மா, கண்ணியம் யாவையும் பெண்மையம்மா, காலத்தை வெல்பவள் பெண்மையம்மா, ஆரம்பம் யாவிலும் பெண்மையம்மா, ஆயுள் தருவதும் பெண்மையம்மா, அத்தனை அற்புதம் பெண்மையம்மா, அற்புத பெண்மையே பெண்மையம்மா. ஒரு வில்லிசை கலைஞரா, இசை சொற்பொழிவாளரா, இந்த பயணம் சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசியிருக்கோம். இருந்தாலும் அரை மணி நேரத்தில் எல்லா தகவல்களையும் நம்மளால் முழுமையாக பேச முடியல. அப்படின்னாலும் இதற்கு ஒரு சினோனம் சொன்னீங்க, ஒரு அடையாளம் வில்லுப்பாட்டு அப்படின்னு சொன்னால் திரு சுப்பு ஆறுமுகம் அவர்கள். அவருடைய காலம் தொட்டு அவருடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சது, அதில் உங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, உங்களோட ஆரம்ப கால பயிற்சி குருகுலம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் உங்களோட பயணத்தில் நீங்கள் எப்படி தொடர்ந்து போயிட்டு பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. நன்றி அம்மா, வணக்கம். வரலாறு என்பது நாம் மறக்கக்கூடியவை அல்ல. நாள்தோறும் வரலாறுகளை பற்றி நாம் தெரிந்திருப்பது மிகவும் அவசியம். எனவே இன்று பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் எந்த வரலாற்றை பற்றி நம்மிடையே பேச போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் நாளேடுகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வெளியான ஒரு செய்தி நம் அத்தனை பேரையும் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிற்று என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் அந்த 15 வயது சிறுவனினுடைய துணிச்சல் என் போன்றவர்களை கூட வெட்கப்பட வைத்தது என்பதையும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் குன்னத்தூர் என்று ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கூலி வேலை செய்து வந்த கொடஞ்சி என்கிறவர் சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் இறந்து போய்விட்டார். 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னமும் அவருக்கு அரசு கொடுப்பதாக சொல்லியிருக்கிற ஈமச் சடங்குகளுக்கான செலவு தொகை கொடுக்கப்படவில்லை என்பதுதான் செய்தி. ஈமச்சடங்கு என்பது இறந்து போனவுடன் கையில் வந்தால்தான் அந்த ஏழை எளிய மக்களுக்கு அது உதவும். ஆனால் அவர் இறந்து போய் 1.5 வருடம் ஆகிவிட்டது. சரி, எப்படியோ கடனை வாங்கியாவது அதனை அவர்கள் செய்திருப்பார்கள். அதனை திருப்புவதற்காவது இந்த பணம் பயன்படட்டும் என்று நாம் கருதலாம். ஆனால் இன்னமும் கைக்கு வரவில்லை. அவர்கள் கூலி தொழிலாளிகள். அந்த இறந்து போன கொளஞ்சியினுடைய மனைவி விஜயா அப்போதே போய் தாசில்தார் அலுவலகத்தில் தங்களுக்கு வரக்கூடிய தொகை ஏதேனும் இருந்தால் தருவீர்களா என்று கேட்கிறார்.
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வழக்கம்போல் 110வது விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களிலே ஒன்றுதான் அந்த இறந்து போனவர்களுக்கு 12,500 ரூபாய் கொடுப்பது என்பது. எனவே 12,500 ரூபாய் கிடைத்தால் தங்களுக்கு அது ஒரு பேருதவியாக இருக்குமே என்கிற எண்ணத்தில் விஜயாவும் அவருடைய மகன் அஜித்குமாரும் சென்ற ஆண்டே போய் கேட்கிறார்கள். ஏறத்தாழ 6 மாதம் 7 மாதம் ஆயிற்று, எதுவும் அவர்கள் கைகளுக்கு வரவில்லை. பிறகு மும்பையிலே கூலி தொழிலாளிகளாக வேலை செய்வதற்காக அவர்கள் 2 பேரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். இப்போது அண்மையில் தங்கள் ஊரினுடைய திருவிழா ஒன்றுக்கு ஒரு வார விடுமுறையிலே அவர்கள் வந்தபோது மறுபடியும் தாசில்தாரை விஏஓவை அணுகி அந்த பணம் இன்னமும் எங்களுக்கு வரவே இல்லையா என்று சொன்ன உடனே வருமா எல்லாம் கையெழுத்தாயிடுச்சு, ஒரு 4-5 நாளில் வந்து வாங்கிங்க என்று அவர்கள் சொல்கிறார்கள். 4-5 நாட்களுக்கு இங்கே இருக்க முடியாது, மும்பையிலே செய்கிற வேலை கூலி வேலை, அதுவும் போய்விடும். எனவே தன்னுடைய மகனை மட்டும் தன்னுடைய உறவினர் வீட்டிலே விட்டுவிட்டு அந்த அம்மா விஜயா மும்பைக்கு போய் சேர்கிறார். 2 நாட்களுக்கு பிறகு 3 நாட்களுக்கு பிறகு இந்த பையன் அந்த விஏஓவை போய் பார்க்கிற போது அந்த கிராம அதிகாரி சொல்கிறார், செக்கு தயாராக இருக்கு, ஒரு 3000 ரூபாய் கொடுத்து விட்டு போ. இதை எல்லாவற்றையும் அந்த அதிகாரிகள் இன்றைக்கு மறுக்கிறார்கள். ஆனாலும் இந்த பையனும் அந்த அம்மாவும் சொல்லுகிற செய்தி இதுதான், பத்திரிகைகளில் வந்திருக்கிற செய்தியும் இதுதான். 3000 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. அந்த பையன் சொல்கிறான், போன வருஷமே எங்கள் அப்பா இறந்த உடனே எங்கள் அம்மா ஒரு 3000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த நேரத்திலேயே ஒரு 3000 ரூபாய் கொடுத்தால்தான் 12,500 ரூபாய் வரும் என்று சொன்ன உடனே அந்த அம்மா தன்னுடைய மூக்குத்தியை கிளற்றி விற்றுவிட்டு 3000 ரூபாயை கொடுத்ததாக சொல்லுகிறார். ஏற்கனவே 3000 கொடுத்துட்டோம், இப்போ இன்னொரு 3000 கொடுத்தால் பாதி தொகை போய்விடுகிறதே என்றால் அதற்கு அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறார், நாங்கள் மேலே வரைக்கும் கொடுக்கணும், எனவே பணம் இல்லாமல் நீங்கள் இந்த செக்கை வாங்க முடியாது. இதுதான் நடந்தது. இது நடந்து கொண்டிருக்கிறது நம் நாட்டில் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். அதுவும் இன்றைய தமிழக அரசினுடைய போக்கு என்னவாக இருக்கிறது என்பதை கடைக்கோடியில் இருக்கிற ஒருவராலும் உணர முடிகிறது. ஆனால் இதற்கு பிறகு நடந்தது தான் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இப்படி நடக்கிற போதெல்லாம் ஏழைகள் என்ன செய்கிறார்கள், ஒன்று யாரிடமாவது கடனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து பிறகு அடைக்கிறார்கள், அல்லது அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளாமலேயே போய்விடுகிறார்கள். இதுதான் நடப்பு. ஆனால் இந்த பையன் யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அவன் செய்தான். பேருந்து நிலையத்துக்கு வந்தான், ஒரு பெரிய பதாகையை எழுதி வைத்தான். என்ன எழுதி வைத்தான் என்றால், அந்த விஏஓவுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக எனக்கு பிச்சை போடுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு ஒரு கையிலே பாத்திரத்தோடு அவன் பிச்சை கேட்க தொடங்கிய போது ஊரே அதிர்ந்து போயிற்று. தாசில்தார் அலுவலகம் ஆடி போயிற்று. இப்படி ஒன்று நடக்கிறது என்று சொன்னவுடனே அவர்களாலேயே அதை நம்ப முடியவில்லை. அவன் பிச்சை எடுக்கிறான், தெருக்களில் பேருந்து நிலையங்களில் பிச்சை எடுக்கிறான். என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறான் என்றால், ஈமச்சடங்கு, எங்கள் தந்தைக்கான ஈமச்சடங்கிற்கான பணத்தை பெறுவதற்கு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது, என்னிடம் பணம் இல்லை, அந்த லஞ்சத்தை கொடுப்பதற்காக பொதுமக்களே எனக்கு பிச்சை போடுங்கள் என்று அந்த பையன் கேட்கிறான் என்றால், இதைவிட லஞ்சம் வாங்குகிறவர்களை வேறு எந்த வகையிலும் அவமானப்படுத்த முடியாது. ஆனால் இதற்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். சமூக போராட்டங்களிலே ஈடுபடுகிறவர்கள் கூட இப்படிப்பட்ட துணிச்சலோடு தெருவுக்கு வருவார்களா என்று சொல்ல முடியாது. அப்படி ஒரு அமைப்பு வந்தாலும் அந்த அமைப்பு வேண்டுமென்றே அரசாங்கத்தின் மீது அல்லது அந்த அதிகாரிகளின் மீது பழி போடுவதற்காக செய்கிறார்கள் என்று எளிதில் சொல்லிவிட முடியும். ஆனால் இந்த சிறுவன் தன்னந்தனியாக தெருவில் நின்று பிச்சை எடுப்பதை பார்த்தபோது அதிகாரிகள் இப்போதும் அதே விடையைத்தான் சொல்கிறார்கள், அவனுக்கு ஒரு முன் விரோதம் இருக்கிறது, அதற்காக இப்படி செய்கிறான் என்று. நமக்கு விளங்கி கொள்ள முடியவில்லை. ஒரு தாசில்தாரோடு ஒரு கிராம நிர்வாகியோடு ஒரு 15 வயது சிறுவனுக்கு அப்படி என்ன முன்விரோதம் இருக்க முடியும் என்று நமக்கு புரியவில்லை. அதுவும் அவனுடைய தந்தை இறந்து போயிருக்கிறார், இவர்கள் மும்பைக்கு பிழைக்கப் போயிருக்கிறார்கள். இப்போது வந்திருக்கிற நேரத்தில் அப்படி ஒரு முன்விரோதம் இவர்களுக்கு என்னவாக இருக்கும் என்பதை அவர்களாலும் விளக்க தெரியவில்லை. வேறு யாரோ சொல்லி தூண்டிவிட்டிருக்கிறார்கள் என்கிறார்கள். எப்படி இருந்தாலும் ஒரு கேள்விக்கு அவர்களிடத்தில் விடையில்லை.
அந்த கொடைஞ்சி இறந்து போய் 1.5 ஆண்டுகளுக்கு அந்த ஈமச்சடங்கிற்கான பணம் 12,500 ரூபாய் கொடுக்கப்படவில்லை என்பது உண்மைதானே? ஈமச்சடங்கிற்கான பணத்தை 1.5 ஆண்டுகள் தாமதித்து கொடுத்தால் அதில் என்ன பயன் இருக்கிறது என்கிற கேள்விக்கு அவர்களால் விடை சொல்ல முடியவில்லை. அந்த பையன் சொல்லியிருக்கிறான், முதல் நாள் காலையிலிருந்து மாலை வரைக்குள் மக்கள் 1800 ரூபாய் கொடுத்து விட்டார்கள். இப்போது அலறி அடித்து கொண்டு அந்த அலுவலகமே இங்கே வந்து இதோ வந்து செக்கை வாங்கிட்டு போப்பா என்று சொல்லுகிறார்கள். அவன் இல்லைங்க 1800 ரூபாய் சேர்ந்து விட்டது, இன்னமும் ஒரு 1200 ரூபாயை நாளைக்கு பிச்சை எடுத்து கொண்டு வந்து லஞ்சத்தை கொடுத்து விடுகிறேன், பிறகு எனக்கு நீங்கள் காசோலையை கொடுங்கள் என்று சொன்னபோது, ஒரு பிச்சை எடுத்தாவது உனக்கு லஞ்சம் கொடுத்துத்தான் நான் என் அப்பாவுக்கான ஈமச்சடங்கிற்கான பணத்தை வாங்க முடியும் என்று அந்த பையன் அவர்கள் முகத்தில் காரி உமிழாத ஒரு நிலையில் இப்படி சொல்லியிருக்கிறான் என்பதை பார்க்கிற போதும் படிக்கிற போதும் இவ்வளவு துணிச்சல் அந்த சிறுவனுக்கு எங்கிருந்து வந்தது என்று நமக்கு புரியவில்லை. இப்போது மாவட்ட ஆட்சியரிலிருந்து எல்லோரும் அந்த பையனை குறை சொல்கிறார்கள். தனக்கு அந்த காசோலை வரவில்லை அல்லது லஞ்சம் கேட்டார்கள் என்றால் என்னிடமல்லவா வந்து சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லியிருந்தால் என்ன செய்திருப்பார் என்பது வேறு செய்தி. ஆனால் இன்றைக்கு அந்த பையன் மாவட்ட ஆட்சியரிடம் இல்லை, அந்த ஊருக்கே சொல்லியிருக்கிறான், தமிழ்நாட்டுக்கே சொல்லியிருக்கிறான், அத்தனை பேருக்கும் ஊடகங்களின் வழியாக என்ன நடக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறான். இனிமேல் கண்டிப்பாக அந்த காசோலை அவனுக்கு வந்து சேர்ந்து விடும் என்பது ஒரு பக்கம் இருக்க, அந்த பையனுக்கு பல மிரட்டல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வியை இந்த நிகழ்ச்சி அத்தனை பேர் நெஞ்சங்களிலேயும் விதைத்திருக்கிறது. நமக்கே அருவருப்பாக இருக்கிறது. இறந்து போன ஏழை தொழிலாளியினுடைய ஈமச்சடங்கிற்கு கூட இத்தனை பெரிய போராட்டங்களை, இப்படி புதிய புதிய வினோதமான போராட்டங்களை எல்லாம் நாட்டிலே நடத்த வேண்டியிருக்கிறதா என்கிற கேள்வி நம் நெஞ்சை துளைத்தெடுக்கிறது. எளிதில் வேலை தரக்கூடிய கல்வி முறைகள் எங்கு உள்ளது என்பதை பற்றியும் அதை நாம் எவ்வாறு அணுகலாம் என்பதை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நாம் சென்ற வாரம் சொன்னபடி வீட்டை தேடி வரும் கல்வி என்கின்ற தலைப்பில் இந்த வேலைவாய்ப்பு மிக்க கல்வி என்னென்ன என்பதை நாம் இன்று பார்ப்போம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரிஷிப், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி மற்றும் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இன் ஈக்விட்டி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இப்படிப்பட்ட படிப்புகள் எல்லாம் நம் வீட்டை தேடி வரும் கல்வி என்று சொன்னோம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி என்கின்ற பட்டய கணக்காளருக்கான படிப்பு இன்றைய தினம் மிகவும் பிரபலமான ஒரு படிப்பு மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புக்கு மிகவும் உகந்ததான ஒன்றாகவும் உள்ளது. இன்றைய தினம் ஸ்ரீராம் என்பவர் ஆல் இண்டியாவில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார். அவர் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளவர் சேலத்தை சேர்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டு சட்டசபையிலும் வெளியிலும் அதற்கான ஒரு தனியான ஒரு பயிற்சி மையத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு மிகவும் சாத்தியமான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த படிப்பாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு உள்ளது. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பை போல காமர்ஸ் கிராஜுவேட்ஸ்களுக்கு, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிப்பு என்று ஒன்று, இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கக்கூடிய கம்பெனி செக்ரட்டரி படிப்பு, அது உங்கள் வீட்டை தேடி வரும் கல்வி என்று சொல்லலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி CWA இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு கொடுக்கக்கூடியது இங்கே வீட்டை தேடி வரும் கல்வியாக உள்ளது. இதை தவிர செக்யூரிட்டி மார்க்கெட் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், செக்யூரிட்டி மார்க்கெட்டில் பல சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்கள் இருக்கின்றது. அதில் முக்கியமாக சர்டிஃபிகேட் இன் ஈக்விட்டி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்கின்ற படிப்பு முக்கியமான ஒரு படிப்பாக, அது பயன் தரும் படிப்பாகவும் வேலைவாய்ப்பு நிறைய பெற்றுத்தரும் படிப்பாகவும் இருக்கின்றது. இன்சூரன்ஸ் செக்டார் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அதில் இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்கின்றதில் அசோசியேட்ஷிப், லைசன்ஷியேட்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப் என்கின்ற படிப்புகள் உண்டு. இதை தவிர
15 விதமான சர்டிஃபிகேஷன் மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் இன் இன்சூரன்ஸ் வந்து அதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் இன்ஸ்டியூட் இல்லாமல் ஏனைய இன்ஸ்டியூட் IRDA மாதிரியான இன்ஸ்டியூட்டில் கூட உங்களுக்கு அந்த படிப்புகள் இருக்கின்றன. இதை தவிர இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் சிசா மற்றும் டிசா ஆகிய படிப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வேலைவாய்ப்பை தேடி கொடுக்கும் வேலைவாய்ப்புக்காகவே ஏற்படுத்தப்பட்ட படிப்புகளாக உள்ளன. இதை தவிர ஃபோரன்சிக் ஆடிட்டிங் என்கின்ற ஒரு புது விதமான ஒரு படிப்பு முறையும் வேலையை தேடி வரக்கூடிய ஒரு படிப்பு முறையாக உள்ளது. இதில் ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரிஷிப், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இதற்கெல்லாம் வந்து 3 இருந்து 4 ஆண்டுகள் ஆகின்றன. மற்ற படிப்புகளுக்கெல்லாம் ஓராண்டு முதல் 2 ஆண்டுகளுக்குள் நீங்கள் படித்து அந்த பட்டத்தையும் டிப்ளமோக்களையும் சர்டிஃபிகேட்லையும் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து இன்றைய தினம் மக்களுக்கு முக்கியமாக பிஸ்னஸ்மேன் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான படிப்பில் பிரசித்தம் பெற்றவர்கள் தேவைப்படுகின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு கோட்பாட்டுக்கு ஏற்ப எந்தெந்த படிப்பு இருக்கின்றதோ அந்த படிப்பை படித்தவர்களை மட்டுமே வேலைக்கு அமர்த்தும் நிலை வந்துள்ளதன் காரணத்தால் நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த வேலைக்கான படிப்பை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரிஷிப் மற்றும் காஸ்ட் அக்கவுண்டிங் என்கின்ற 3 படிப்புகளை பார்த்தோமென்றால் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, அந்த கம்பெனி செக்ரட்டரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, இது 3மே பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்வி. 70 வருடங்களாக உள்ள இந்த நிறுவனங்களிலிருந்து படித்து வரக்கூடிய பட்டதாரிகளுக்கும் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுகளுக்கு இன்றைய தினம் அதிக வரவேற்பு மார்க்கெட்டில் இருக்கின்றன. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வீடை தேடி கொண்டிருக்கின்றன என்பது இன்றைய தினம் உண்மையான ஒரு நிலையாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த செக்யூரிட்டி மார்க்கெட், இன்சூரன்ஸ் செக்டார் அப்படின்னு சொல்லும் போது அந்த இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து பலவிதமான சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அண்டர் ரைட்டிங் சர்டிஃபிகேஷன், அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஃபெல்லோ ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் த இன்சூரன்ஸ் இன்ஸ்டியூட் என்கின்ற ஒரு நிலையை எழுதும் பொழுது அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்றைய தினம் பார்க்கும் பொழுது 4 இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டுமே இருந்த நிலை போக பல இன்சூரன்ஸ் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் இன்றைக்கி வந்திருக்கும் பட்சத்தில் வேலை வாய்ப்புகள் வந்து அதில் அதிகமாக இருக்கின்றது என்பதனால் அந்த ஒரு காமர்ஸ் கிராஜுவேஷன், காமர்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஒரு எஜுகேஷன் வந்து ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம ஸ்பெஷல் எஜுகேஷன், அதாவது சிறப்பு வேலைக்கு சிறப்பு படிப்பு என்கின்ற நிலைமையில் பார்ப்போமானால் இப்பொழுது நாளைய நிலை அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஸ்பெஷலைசேஷன் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக போச்சு. அப்போ அந்த ஸ்பெஷலைசேஷன் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய தினம் பல கோர்ஸுகள் வந்து அந்தந்த வேலை எந்த வேலையோ அந்த வேலைக்காகவே வந்து படிப்பு கல்வி வடிவமைக்கப்பட்ட வகையில் இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு வரக்கூடிய கல்வியானது எவ்வாறு இருக்கும் என்றால் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு என்னென்ன தேவையோ அதை வந்து அந்த சிலபஸ்லேயும் அந்த கல்வி வழிமுறையிலையும் கொண்டு வந்து தே ஆர் டூயிங் தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் இன் தட் எஜுகேஷன். இதில் வந்து பார்க்கும்போது என்னென்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா ஹாஸ்பிட்டாலிட்டியில் டிப்ளமோ இருக்குது, அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா எஜுகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் மீடியாவில் வந்துட்டு மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு எஜுகேஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் என்கின்ற கல்வி முறை வந்து உள்ளது. ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி என்கின்ற கல்வி முறை உண்டு. இது இல்லாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், இப்படி வந்துட்டு ஒவ்வொரு வகை என்னவோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் வகைக்கு ஏற்றபடி ஆனால் படிப்பு வகைகள் இன்றைய தினம் மார்க்கெட்டில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே வந்து எதை நோக்கி செல்கின்றது என்றால்
வேலையை நோக்கி படிப்பா, படிப்பை நோக்கி வேலையா என்கின்ற கேள்விக்கு விடை கொடுக்கும்படி எந்தெந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்கு ஏற்ற படிப்பை முடிவு செய்து கொண்டு அதை நாம் தேர்வு பெற்று அதில் நாம் முன்னேறும் வகையில் நாம் படிப்பினை அமைத்து கொண்டோமானால் இன்றைய தினம் நம்மை யாரும் வெல்ல முடியாது என்று சொல்லி இதனுடைய விரிவாக்கத்தை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.